ரயில்வேயை தனியார் மயமாக்க முயற்சிப்பதை கண்டித்து திருச்சியில் ரயில்வே ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ரயில்வே துறையில் தனியார் மயத்தை புகுத்தக்கூடாது, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னக ரயில்வே ஊழியர் சங்கம் எதிர்ப்பு வாரம் கடைபிடிக்கப்படும் என அறிவித்தது. இதன்படி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகம், பொன்மலை, பணிமனை மற்றும் அனைத்து கிளைகளிலும் கருப்பு பட்டை அணிந்து ஊழியர்கள் பணிக்கு வந்தனர். அவர்கள் 29ஆம் தேதி வரை கருப்பு பட்டை அணிந்து அலுவலகம் வர இருப்பதாகவும் 30ஆம் தேதி கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். தனியார் மயத்தை ரயில்வேல் புகுத்துவதற்காக ஒரு அறிக்கை இருக்கின்றது. இந்த அறிக்கை இங்கு பணியாற்றும் லட்சக்கணக்கான ரயில்வே தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் பாதகமான அறிக்கை. இந்த அறிக்கையின்படி ஒரு உதாரணமா எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம்னா டிக்கெட் விலை 8 ரூபா. மாநில அரசோட பஸ்ல பயணம் பண்ணா 33 ரூபா. இன்னைக்கு இது தனியாருக்கு இந்த ரயிலை தாரை வார்த்தா இதனுடைய விலை நிர்ணயம் என்ன இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கணும்.